ஈடு இணையற்ற நாமத்தினால் ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு இருக்கிற தேவ பிரசன்னம், இங்கு அற்புதம் செய்கிறவர் உங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களை தொடுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த இயேசுவை நம்பி அவரை பற்றும் விசுவாசத்தினாலே, சின்ன ஃபெய்த், இயேசுவை நம்புகிறேன், இந்த போதகர் என்னென்னமோ சொல்றாரு சொல்லிட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, எனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதை பத்தி சொன்னேன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 14, 15, 16. யாக்கோபின் புஸ்தகம் பைபிள்ல 5ஆம் அதிகாரம் 14 16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இந்த கூட்டத்துடைய காரணம் ஏன் அப்படிலாம் செய்றீங்கன்னு சொன்னா, பரிசுத்த வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது. சபையில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து, அநேக விசுவாசிகள் வந்திருக்கிறாங்க உங்களுக்காக ஜெபிக்க, அநேக பாஸ்டர்ஸ் இங்க வந்திருக்கிறாங்க. சபையுடைய முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். வாசிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம். பாருங்க, அப்போ நீங்க விசுவாசத்தோட வந்திருக்கீங்க, நாங்களும் விசுவாசத்தோடு இருக்கிறோம். இயேசுவே, இன்னைக்கு வந்த ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் வந்தவங்கள வெறுமையா போகக்கூடாது, நல்ல நடனமாடி, ஐயோ நான் துக்கமா வந்தேன், ஒரே ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு நான் டான்ஸ் ஆடிட்டே போனோம். இயேசுனை தொட்டார், நான் விடுதலையானேன். விசுவாசத்தோடு நீங்க காணப்படுங்க. நாங்களும் விசுவாசத்தோடு உங்களுக்கு ஜெபிக்க போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும். வாசிங்க. கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்புவார். நடக்க முடியாதவங்க, சோர்ந்து போனவங்க, இனி படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்க, மருத்துவமனையில் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ள முடங்கி போய் கிடக்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு உங்களை எழுப்புவார். அது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த எப்படி சார் நடக்குச்சுன்னா, ஒரு வல்லமை உங்க மேல வந்து இறங்கும். எப்படி உங்க வீட்டில் இருக்கிற லைட்டோட வெளிச்சம், டியூப்லைட் வெளிச்சம் உங்க மேல படுதோ, ஃபேன் காத்து உங்க மேல படுதோ, அதை விட 1000 கோடி மடங்கு உண்மை என்னன்னு சொன்னா, ஜெபம் பண்ணும்போது இயேசு வந்து தொடுவார். அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். வாசிங்க. அவன் பாவம் செய்தவனானால், ஒருவேளை நீங்கள் நிறைய தப்பு செஞ்சுட்டு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும், எவ்வளவு அநியாயம் பண்ண சொல்லி நீங்க உடைஞ்சு போயிருந்தீங்கன்னாக்கா, இயேசுவே என்னை மன்னின்னு சொல்லும்போது இயேசு உங்களை மன்னிப்பார். அது மன்னிக்கப்படும். இப்ப தெளிவாக இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்க போறோம். எண்ணெய் எல்லாரும் கண்களை மூடி, என்ன கையில் வச்சுக்கணும், நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்த, ஆண்டவரே உங்களுடைய சத்திய வார்த்தையின்படி இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கிற வேளையில எனக்கு அற்புதம் செய்யுங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் நான் சொல்லும் பொழுது இதை நாம் திறந்து ஜெபிக்க போறோம். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தேவனுடைய ஊழியலாகி நாங்கள் ஏற்கனவே இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணி வந்தோம். மீண்டும் ஒரு முறை ஜெபிக்கிறோம். இந்த எண்ணெயிலே தாவை பூசி ஜெபிக்கும் பொழுது, எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலேயே சுகமாக்கும். ஆண்டவரே, நீ உயிரோடு எழுப்புவீர், வியாதிகள் நீங்கி போகும், மன்னிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னீரே. இவை அத்தனையும் நடக்க இப்பொழுது என்னை படைக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எண்ணெய் பாட்டில் பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் 20ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் எழுந்து நின்று, அந்த ஸ்கிரீன்ல இருக்கும், பாஸ்டர் வாசிப்பாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும்
என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இயேசு எழுந்து நின்று இந்த வேத பகுதியை வாசிக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த சாப்டர் 61ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதை அப்படியே எடுத்து வாசிக்கிறார். அந்த வாசித்ததை அப்படியே வேதம் எழுதி வைத்திருக்கிறார்கள். வாசித்து முடிச்சோன்னு சொல்ற எல்லாரும் அவரே பார்க்குறாங்க. இன்றைக்கு எந்த இடத்துல இருந்து நீங்க செய்தியை கேட்டாலும் உடைய கண்கள் இயேசுவின் மீது நோக்கமாக இருப்பதாக. எல்லாருடைய கண்களும் இயேசுவே நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்கள் அவர் மீது நோக்கமாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல இருக்கிற வசனத்துல பாத்தீங்கன்னா, பக்கத்து ஊர்ல பிசாசுகள் ஓடுகிறது, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், பெரிய சம்பவம் நடக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்தவங்க இன்னைக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஆன்னு சொல்லி அவரை பார்க்குறாங்க. ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில ஒரு சம்பவம் நடக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்க ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத பதியை வாசிட்டு வரணும்னு சொல்லியிருக்கல. அந்த வந்தால் நான் தான் சொல்லிட்டு இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இது இப்படிலாம் நடக்குது சொல்லிட்டு தன்னை குறித்து மிக அழகாக பிரசன்ட் பண்றார். எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. சில பேர் இதெல்லாம் சும்மா அங்க இயேசுவை சாவடிக்கிறது ஒரே ஒரு காரணம், நீ உன்னை கடவுளுக்கு சமமாய் தேவனுக்கு சமமாய் மாற்றினாய், அதனாலதான் எங்களுக்கு கோபம், தேவன் ஒருத்தர் தான் இருக்காரு, நீ சாதாரண மனிதன் ஆயிட்டேன்னு சொல்லி இயேசுவை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இது சொல்லி முடிச்சோன்னா ஒரு பெரிய மலையில கொண்டு போய் தலைகீழ அவளை தள்ளி உள்ளான்னு கொண்டு போறாங்க. பைபிளில் போட்டிருக்காரு, மறைந்து போனார். பல முறை அவர் சாகடிக்க ட்ரை பண்ணும்போது மறைஞ்சிட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அவர் நமக்கு அருகிலே இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ஆலயத்தில் இயேசுவை நோக்கி பார், சுகம் பெற்றுக்கொள், நோக்கி பார்த்து சுகம் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆவலோடு தாகத்தோடு வந்தீர்களோ, இயேசுவே நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் கவனித்தால், யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நல்லா கவனிங்க, கெட்டு போகாமல். யாரெல்லாம் இயேசுவை பார்த்து விசுவாசிக்கிறீர்களோ, சரீரத்தில் கெட்டு போனது மாத்திரம் அல்ல, வியாதி அப்படி நாறிட்டு இருக்கு, அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் கெட்டு போன ஒரு வாழ்க்கை. ஏன் தான் இந்த ஊருக்கு வந்தோன்னு தெரியலையே, ஏன் தான் இந்த திருமணத்துக்கு உடன்பட்டோன்னு தெரியலையே, ஏன் இந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்தோம், ஏன் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணோம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை, இதெல்லாம் சொல்லி நொந்து போய் நான் வேஸ்ட் ஆயிட்டேன், கெட்டு போயிட்டீங்க. கெட்டு போனதை ரட்சிக்கவே இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் நீடு வாழ்வு, நித்திய வாழ்வு, மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இயேசு இந்த பூமியிலே வந்தார். எனவே சார் நீங்க சொல்ற ஆள் நான் தான், கெட்டு போயிருக்கிறேன்னு சொல்லி யாராவது மனசுல யோசித்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு இயேசுவின் அன்பின் கரம் தொடும்படியாகி வருகிறது. நான் வாசித்தேன் அந்த புக்கில், பிசாசு வந்து பேசுறான், உனக்கு வேணும்டா, நல்லா வந்து மாட்டிக்கிட்ட, இந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ண. பிசாசு குறை சொல்லுகிறவன், அவன் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று ஆண்டவராக இயேசுவை பேயை பத்தி சொல்றாரு. பேய்க்கு அவர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? திருடன். திருடனாகிய பிசாசு நம்முடைய மகிழ்ச்சியை திருடுகிறான், பணத்தை திருடுகிறான், வாழ்க்கையை திருடுகிறான். திடீர்னு கெட் அவுட்னு சொல்லி வேலையை விட்டு விளைக்கிறாங்க. நண்பரை போல பழகி நிறைய பேர் நம்ம ஏமாத்துறாங்க. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில விளையாடுறான், நாசமாக்குறான். கடைசியில் நம்ம கதையே இல்லாதபடிக்கு சாகடிச்சு தற்கொலையில போய் முடியாய் செய்கிறான். ஆனால் இயேசு சொல்றார், நானோ, தன்னை பத்தி சொல்றார், நானோ என்ன சொல்லுங்க, இயேசுவாகிய நானோ, அவர் சொல்றாரு, ஜீவன் உண்டா இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, he is the life. இங்கிலீஷ்ல
தீன்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, தி என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தி வேற யாரும் கிடையாது. தி என்றால் இவர், இதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். தி இங்கிலீஷ்ல குறிக்கிற ஒரு வார்த்தை. He is the way. நிறைய வழிகள் இருக்கு, இயேசு வழி அப்படி கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க ரட்சகர், இயேசு ரட்சகர் அப்படி கிடையாது. அவரே ரட்சகர். He is the savior. நீங்க இதை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு யார் அப்படின்னு சொன்னா, நம்மை தேடி வந்த தேவன். ஒருவரும் கெட்டு போகாமல் மீட்படைய, ரட்சிக்கப்பட ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தார். இந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவரை விசுவாசிக்கிற இன்னைக்கு தேவை, இயேசுவை உங்க நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கட்டிடம் அல்ல, நாங்க அல்ல, இயேசுவை நம்பி வந்திருக்கீங்க. இயேசு இங்கே இருக்கிறார். இயேசு இந்த இடத்துல இருக்க. ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளிக்கிழமையில சொல்ல முடியாத அற்புதங்கள் எல்லாத்தையும் போட்டாக்க டைம் ஆயிடும். விவரமா சொல்லுவாங்க, வந்தேன் போனேன், டாக்டர் இப்படி சொன்னாரு. ரொம்ப ஷார்ட்டா போட்டுக்கிறோம். இந்த ஒரு புக்கு தான் எழுத முடிஞ்சிச்சு, புக்கா வந்திருக்கு. புக்கு எழுதினாக்க நிறைய புக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஹீலிங், சுகம், அவ்வளோ விடுதலை, அவ்வளோ அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். எனவே இந்த உங்களுடைய நேரம், நீங்கள் விசுவாசித்தால் கெட்டு போக மாட்டீர்கள். கெட்டு போனதிலிருந்து இயேசு உங்களை தூக்கி எடுப்பார். வாசிங்க தொடர்ந்து. விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. கெட்டு போகாமல் இயேசுவாகி, அதாவது பரிபூர்ண ஜீவன், ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூர்ண ஜீவன், முழுமையான நீடு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் தெய்வத்தோடு வாழுகிற நித்திய வாழ்க்கை. இந்த பூமியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவோட லைஃப், அதான் ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இயேசுக்குள்ள நீங்க வர வர நிறைய பேர் உங்களை பார்த்து ஆண் பார்ப்பாங்க, வாழ்க்கையே மாறிடுச்சு. முதல்ல வாயை திறந்தா கெட்ட வார்த்தையே வரும். இப்ப நல்லா பேசுறீங்களே, யாரையும் மதிக்க மாட்டீங்க, தலகணம் முடிச்சு அலைவீங்க, இப்ப ரெஸ்பெக்ட் பண்றீங்களே. இயேசுடைய ஜீவன், பரலோக ஜீவன், நித்திய ஜீவன். இந்த ஜீவனுக்கு நேராக நடத்ததான் இயேசு இந்த பூமியில வந்தார். வெறும் காசு பணம் இருந்தா போதும் சார், கடன்ல இருக்கிறோம், அதை தேடாதீங்க. முதலாவது இயேசுவையும் அவருடைய தேவராஜ்யத்தையும் தேடுங்கள். வேண்டிய ட்ரெஸ், ஆகாரங்கள், உடைகள் எல்லாமே கொடுக்கப்படும். அதை தேடாதீர்கள். அஞ்ஞானிகள் அதை தேடி நாடி ஓடுகிறார்கள். நீங்கள் அப்படி இல்லை, இயேசுவை நோக்கி பாருங்கள், எல்லாமே கொடுக்கப்படும். பரிபூர்ண ஜீவன் சொன்னா இயேசுவை முழுமையாய் அனுபவிக்கிற வாழ்க்கை. நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டோமா எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, கடன் அடையும், புது கார் கிடைக்கும், புதிய பில்டிங் கிடைக்கும், அது எல்லாமே கிடைக்கும். அதுக்காக இயேசுவை பின்பற்றக்கூடாது. இயேசுவை ருசிக்க, அவரை போல மாற வேண்டும். இருதய கடினமாக இருக்கிறது, அன்பான இருதயம் வேண்டும். சாஃப்டான மாறணும், மனதுருகி ஜனங்களை தொடணும், வியாதிகள் ஓடணும், பேய்கள் ஓடணும், ஜனங்களை தூக்கி எடுக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. ஒரு தூய வாழ்க்கை, தூய வாழ்க்கை கொடுக்க இயேசு வந்தார். நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில குணங்கள் மாற, நல்ல பண்புகள் வர, இயேசு போல மாற, அதுதான் ஜீவன். இந்த ஜீவனுக்குள்ள வரும்போது இந்த பணம் பொருள்லாம் நீங்க கேட்காமலே தேடி தேடி ஓடி வரும். தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உயர்த்தப்பட வேண்டும், சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட வேண்டும் சொல்லிட்டு வசனம் எப்படி வருது, திரும்ப வருது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்காக பரலோக தேவன் என் மீது உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி கற்பனை பண்ணிக்காங்க. யாருமே இல்லை, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஐயோ நான் உடஞ்சு போயிருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா உங்களுக்காகவே இயேசு இறங்கி வருவார். அந்த அளவுக்கு அன்புள்ள தேவன், மகா பெரிய தேவன். இந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போலன்னு சொல்லி வாசிக்கிறோமே, முற்காலத்தில் இயேசு வருவதற்கு முன்பதாக இந்த இஸ்ராயல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை என்னாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்க கேட்போம். 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். கடிச்சது பாம்பு. அதுக்கு முன்னாடிலாம்
பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க தவறாய் நடக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள் தேவ ஜனங்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர்கள் கெட்டு போகும்படிக்கு அவங்களுக்கு தண்டனையா சர்ப்பங்களை போய் கடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டார். இந்த சர்ப்பங்கள் வந்து கடிக்க ஒவ்வொருத்தரா சாகுறாங்க. மோசையெல்லாம் போய் ஜெபம் பண்ணார். ஐயோ ஜனங்களை நீங்க தான் அழைச்சி வந்தீங்க, ஜனங்களுக்கு புத்தி உண்டாக யாரெல்லாம் பாம்பால் கடிபட்டார்களோ நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு வெண்கலத்தில் செய்த சர்ப்பத்தை ஒரு கம்பத்து மேல உயர்த்தி வைன்னு சொன்னார். அதை பார்க்க சொன்னார். எதுக்கு பார்க்க சொன்னாரு? அதை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு, இந்த பாம்பு தான் என்னைய கடிச்சிச்சு, நான் தவறு செய்தேன், இந்த பாம்பு தான் என்னைய சீண்டுச்சு கடிச்சிச்சு சொல்லி ஒரு உணர்வு வர, ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஒரு புத்தி உண்டாக அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள் சொல்லி ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு மெத்தடு, ஒரு அடையாளத்தை வச்சார். அதோட முடிஞ்சு பிற்காலத்தில் நைஸா அதையே சிலையா மாற்ற ட்ரை பண்ணாங்க. அதை இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காட்டுறார். அன்றைக்கு மோசே மூலமாக சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரு மரத்திலே இயேசுவை ஆணிகளால் அறைந்து தொங்க வைத்தார்கள். ஆணிகளால் அடித்தார்கள், சாட்டைகளால் அடிக்கிற ரத்தம் அடிக்கிறது. அந்த இயேசு உயர்த்தப்பட்டார். அவர் உடம்புல என்ன இருக்குன்னு சொன்னா, மனிதனை தீண்டிய சர்ப்பத்தின் விஷம், நம்மை நாசமாக்கின பொய், அசுத்தம், காம விகாரம், திருட்டு, கொலை, விபச்சார எண்ணங்கள், நம்ம ஏகப்பட்ட ஒரு 13 வகையான பாவத்தை இயேசு அடுக்கி காட்டுறார். இவைகள் தான் மனுஷனை நாசமாக்குகிறது, கெடுக்கிறது. இந்த பாவத்தினாலே சிக்குண்டு மனுக்குலத்தை மீட்க இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். நம்முடைய பாவத்தை, விஷத்தை அவர் சுமந்தார். இயேசு நோக்கி பார்க்கும்போது, இயேசுவே நான் அல்லவா சிலுவையில் தொங்க வேண்டும், எனக்காக நீங்க சிலுவையில் தொங்குறீங்களே, என் பாவத்தை சுமந்தீங்களே, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், இயேசுவே என் பாவங்களை மன்னிமப்பான்னு சொல்லும் பொழுது ஒரு நொடி பொழுதுல இயேசு பாவத்தை மன்னிப்பார். மரித்தார் நம்முடைய பாவங்களுக்காக, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏன் மரிக்க வேண்டும்? வேதம் சொல்கிறது ரத்தம் சிந்தப்படாமல் பாவமன்னிப்பு உண்டாகுது. அந்த நாட்கள்ல ஒரு ஆடை நிக்க வச்சு எல்லா ஜனங்களையும் வர வச்சு இந்த மக்கள் செய்த பாவங்களுக்காக, அநியாயங்களுக்காக இந்த ஆடு இன்றைக்கு பலியாக்கப்படுகிறது. அந்த ஆடு அடிச்சு ரத்தத்தை கொண்டு போய் பலி செலுத்துவார்கள். வருஷம் நடக்கும். அடிக்கடி ஆலயத்தில் போய் சில பேர் புறா குஞ்சுகளை கொடுத்து நிறைய பலிகள் இருக்கு, இதெல்லாம் செய்வாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், பாவ நிவாரண பலி செலுத்துவார்கள். ஆண்டவர் சொன்னார், இனி ஆடெல்லாம் வெட்டாதீங்க, உலகத்திற்காக ஒரே ஒரு முறை தேவ ஆட்டுக்குட்டியாக நான் உங்களுக்காக என்னையே தருகிறேன் என்று சொல்லி இயேசு தன் ரத்தத்தை சிந்தினார். அதுதான் சிலுவை. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். நேராக கருத்துக்கு வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். என்னென்ன வியாதி உங்க உடம்புல இருக்கோ, நீ சிலுவை நோக்கி பார்க்கும்போது நான் ஏன் சுமக்க வேண்டும், என் இயேசு அந்த வியாதியை சுமந்து விட்டார். இந்த சாபத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும், என் இயேசு சுமந்து விட்டார். இந்த குஷ்டரோகத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும், என் இயேசு சுமந்தார். இந்த டிவி நோயை நான் ஏன் சுமக்க வேண்டும், என் இயேசு அதை சுமந்துட்டார். முதுகு வலி பிரச்சனை நான் ஏன் சுமக்க வேண்டும், என் இயேசு அதை சுமந்துட்டார். கிட்னி பிரச்சனைகளை நான் ஏன் அனுபவிக்க வேண்டும், அடிக்கடி டயாலிசிஸ்ல நான் ஏன் சாகணும், என் இயேசு அதை சுமந்து விட்டார். என்ன நோயோ, இப்போ நீங்க ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுடைய சரீரத்தில், கண்ணை மூடிட்டே பாருங்க, இயேசுவின் சரீரத்தில் அந்த நோயை என் அப்பன் இயேசு சுமந்தார். என் ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவே ரத்தம் சிந்தும் பொழுது உலகத்தில் என்னென்ன நோய் இருக்கோ, அன்னைக்கெல்லாம் கொரோனான்றதெல்லாம் தெரியாது யாருக்குமே, இனியும் புது புது நோயெல்லாம் வரப்போகுது. எல்லா நோய்களையும் இயேசு சிலுவையிலே சந்தித்தார். எல்லாம் அவருடைய உடம்பிலே தங்கினது, எல்லாம் அவரை சாகடிக்க முயற்சி செய்தது. இயேசு வேதம் சொல்வது நமக்காக தன் உயிரை தியாகமாய் தந்தார். மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு வியாதிகள் போகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு ஒரு புதிய வாழ்க்கையை இன்றைக்கு நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் கெட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, நான் கெட்டு போக மாட்டேன். கண்ண முடிய சொல்லுங்க, இந்த பாவத்தினால, இந்த வியாதினால நான் சாகக்கூடாது. என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி, உனக்கு நன்றி ஆண்டவரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 3ஆவது வசனம் வரைக்கும். ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அடிக்கடி அவன் தூக்கிட்டு வருவாங்க, நடக்க முடியாது, சப்பானி வந்து உட்கார வைப்பாங்க, திரும்பி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு முறையும் பிச்சை கேட்பான். பீட்டர் ஜான் பேதுரும் யோவானையும் பார்த்த உடனே பார்க்கிறாரு, பிச்சை கேட்கிறாரு. வாசிங்க 4ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எப்படி பார்க்கறாங்க? நல்லா சொல்லுங்க. இவர் சாதாரணமா எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி காசு காசு அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க 2 பேரும் இப்படி உத்து பார்க்கறாங்க. உத்து பார்த்துட்டு வாசிங்க அடுத்தது. எங்களை நோக்கி பார் என்றார்கள். முன்னாடி சாதாரணமா பார்த்த, நல்லா பாருங்களே, நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, அப்படி உடனே அவர் ரொம்ப நோக்கி பார் சொன்ன உடனே அவர் நினைச்சுக்கிட்டாங்க, அந்த பிச்சை எடுக்கிற மனுஷன் நினைச்சுக்கிட்டாரு, சரி நல்லா பார்க்க சொல்றாரு, வெயிட்டா தரப்போறாரு போல இருக்கு, என்னை மறந்துடாத, சரியா காசு தரப்போறேன், கோல்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே நல்லா உத்து பார்க்கிறாரு. அவங்க சொல்றாங்க, என்ன பதில் சொல்றாங்க பாருங்க 5ஆம் வசனத்துல. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். 5ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, அவர்களை நோக்கி பார்த்தான். உற்று அவங்க பாக்குறாங்க, சாதாரண பார்த்தா, இப்ப இவர் நோக்கி பார்க்கிறாரு. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஒரு ஆசையா காசு காசுன்னு பார்த்தா, காசு இல்லப்பா, அதை விட பெஸ்ட் என்கிட்ட இருக்குது, நான் அந்த இயேசுவை உனக்கு தருகிறேன். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் ரொம்ப வருஷமா யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த இயேசு உண்மையுள்ள ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார். தலையிலிருந்து கால் வரைக்குமாக என்னெல்லாம் அவயவங்கள் நாசமாகி வியாதிப்பட்டு சிக்கி இருக்குதோ, இன்றைக்கு இயேசு விடுதலை ஆக்குவார். நொறுங்கி போன இருதயத்தோடு கூட எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுகிற உங்களை நொறுங்குண்ட உள்ளத்திலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறவர். இன்னைக்கு நொறுங்கி போன உள்ளத்தை இயேசு தொடுவார், மாற்றுவார். எல்லாரும் கைவிட்டாலும் என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாராவது என்கிட்ட வந்தீங்கன்னா, ஏன் வந்த போ, உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, எவ்வளவு துரோகம் பண்ண, கிறிஸ்தவ போதர்களை திட்டுனாய், சபைக்கு வரவங்களெல்லாம் கிண்டல் பண்ண, உனக்கு நல்லா வேணும், நல்லா வியாதி வந்துருச்சா, புத்தி தெரிஞ்சு வந்திருக்கியா அப்படி கிண்டல் பண்ண மாட்டாரு. எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் நீ மனம் திரும்பி விடு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி இயேசு நேசிப்பார். தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டார். எவ்வளவு பாரத்தோடு வந்தாலும் சரி, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு எல்லா வியாதிகளையும் பிரச்சனையும் நீக்கி உங்களை சுகமாக்குவார். தொடர்ந்து 6ஆம் வசனத்தை வாசிங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சொல்லிட்டு சொல்றார், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். இன்னைக்கு தான் நடக்க போதுங்க. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு கரம் இறங்கி வருகிறது. இயேசு உங்களை பிடித்து தூக்கி விடுகிறார், உடைய குழியிலிருந்து தூக்கி விடுகிறார். சில பேர் மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, இனி நீங்கள் அழுவதில்லை. அந்த பிசாசு மஞ்சள் நிற பாம்புன்னு சொல்லி எழுதுறாரு, அந்த கண்ணு தெரியுது இவருக்கு இருட்டுல, நீ நல்லா மாட்டிட்டடா, சும்மா ஏசுன்னு ஓடி கிண்டல் பண்ண சத்தம் என்றையோட முடிகிறது. ஏசு பேசுகிறார், நீ இனி அழமாட்டாய், நான் உன்னை தூக்கி விழுகிறேன், நான் உனக்கு கூடவே இருக்குன்னு சொல்லி இயேசுவின் சத்தம். இதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு இப்ப செய்ய போற. எந்த வீட்டுல எங்க இருந்து கேட்டாலும், எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இயேசு உங்களை தூக்கி விடுகிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது. அந்த எழுந்து நடன்னு சொன்னவனே அவன் எழுந்து குதித்து நடந்தான். நடந்து குதி அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கும்போது. நடக்கிறான், குதிக்கிறான், குதிக்கிறான், நடக்கிறான். அவனை தாங்க முடியல சந்தோஷம். அதெல்லாம் முடிஞ்சவன பேதுரு சொல்றாரு, என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க,
எங்கள் சுய சக்தினாலோ எங்கள் சுய பக்தினாலோ இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்களை பார்க்காதீங்க. நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், விசுவாசிகள் ஜெபம் பண்ணியிருக்காங்க, எங்களை பார்க்காதீங்க. நாங்கள் இங்கே பக்தினால இந்த ஹீலிங் மிராக்கில் நடக்கலை. என்ன நாங்கள் தரோம், ஜெபம் பண்ணுறோம், எந்த மந்திரமும் செய்யலை. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார். எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்கள் சுகமாவீர்கள். ஆமேன் சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அப்படியே ஆகக்கூடாது. இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. எப்படி சார் இது நடக்குது? அந்த பேதுரு விளக்கம் கொடுக்கிறாரு. நாங்க ஒண்ணுமே செய்யல, இந்த நடக்க முடியாதவரு இயேசுவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே, இயேசுவால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்ன தமிழ் வார்த்தை பாருங்க, சர்வாங்க சுகம் அப்படின்னா சர்வ அங்கம், தலையிலிருந்து கால் வரைக்குமாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையும் சுகத்தை தந்தது. நடக்க முடியல, அவன் எழுந்து நடந்தான், குதித்தான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிற வேளையிலே ஒருவேளை இந்த எண்ணெய் இல்லாமல் வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆயில் எடுத்து கையில் வச்சுக்காங்க. சபையார் எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிற வேளையில் உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். எங்க சார் இருக்கிறாரு? 2 அல்லது 3 பேர் ஜெபிக்கும் பொழுது உடனடியாய் அவர்களுக்கு அருகிலே இயேசு வருகிறார். உடனடியாக இயேசு வருகிறார். எண்ணெய் எடுத்து, இயேசுவே இந்த எண்ணெயை நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், வீட்டில் புதுசாக யாராவது இந்த எண்ணெயை கையில் எடுத்தாங்கனாக்கா அந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே, சுகத்திற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த இயேசு சுகம் மட்டும் தரல, பாவங்களை மன்னிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஐயா, இந்த இயேசு பரிசுத்த தெய்வம். நான் ரொம்ப மோசமான ஆள், இந்த சபைக்கு வந்திருக்கிற இயேசு எனக்குள்ள வருவாரா? ஒரு இதயத்தின் கதவை தட்டிட்டே இருக்காரு. இயேசு உங்களுக்குள்ள வருவாரு. நீங்க சொல்ல வேண்டியது, இயேசுவே எனக்குள்ள வாரு. முதலாவது, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணும்போது என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் இயேசு நான் புதுசாக வந்திருக்கிறேன் சார், எனக்கு இந்த இயேசு வேணுன்றவங்க எல்லாரும் கண்களை முடிக்கும் போது நீங்கள் புதுசாக வந்தவங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள இயேசுவே சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, எனக்காக சிலுவையிலே பாவத்தை சுமந்தீர். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய சாபங்களை சுமந்தீர், என்னுடைய வியாதிகளை சுமந்தீர், என்னை மன்னியும் ஆண்டவரே. என் உள்ளத்திலே வாரும் இயேசுவே. என் உள்ளத்திலே வந்ததற்காக நன்றி, எனக்குள்ளே நீர் வந்ததற்காக நன்றி, எனக்கு முடி ஜீவனை தந்ததற்காக நன்றி. பரிபூர்ண வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்தும், பரிபூர்ண வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் என் கூட சேர்ந்து புதுசாக வந்தவங்க ஜெபம் பண்ணீங்களோ நீங்கள் எப்படி மெதுவாக நடந்து என்னுடைய வலது பக்கத்தில் வந்துடுங்க. அடுத்தது வியாதிக்காக ஜெபிக்கிற நேரம் உங்களுக்காக ஸ்பெஷலாக எங்கள் கூட இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. புதிதாக இன்றைக்கு வந்தவர்கள் நீங்கள் சற்று முன்னே வந்து என்னுடைய வலதுகிற பக்கத்தில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். இப்போ இந்த எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கொள்ளும், எல்லாம் திறந்துக்காங்க. திறந்த வியாதி எங்கே இருக்கோ, பிரச்சனை உள்ள இடத்துல முடிந்தால் எண்ணெய் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் வைக்க முடியாத இடம்னாக்கா நெத்திலையோ வைத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசு ஒரு செகண்ட் போதும், டக்குன்னு ஒரு டச், உங்களுக்கே தெரியாது எப்போ நடந்துச்சு, உங்களுக்கே தெரியாது. சுவிட்ச் போட வெளிச்சம் வருது போல ஒரு நொடி பொழுதுலே உடைய நோய்கள் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடும், கட்டிகள் மறைந்து போகும். மனசுல ஒரு கல்லு மாதிரி ஒரு பாரம் இருக்கு சார், அந்த கவலை என்கிற பாரம். 1 பேதுரு 5:7 பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலையும் வைத்து விடுங்க. இல்லை என்ன ஜெபமானாலும் மாற, இப்போ சொல்றேன் மாறும், விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த பிரச்சனையை ஏசப்பா அவன் மேல வைக்கிறேன். ஜீசஸ். என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நெத்தில வைத்துக் கொள்ளுங்க அல்லது நெஞ்சில வைத்துக் கொள்ளுங்க. கை காலில் அடிபட்டு இருந்தா அங்கே வைக்கணும்னா தேய்த்து கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி அந்த எண்ணெயை பூசி அப்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு பூசி இருக்கிற ஆண்டவரே, இப்பொழுது ஒரு சுகம் இறங்கி வருவதாக, இப்பொழுது ஒரு சுகம் இறங்கி வருவதாக, இப்பொழுது ஒரு சுகம் இறங்கி வருவதாக, இப்பொழுது ஒரு தொடுதல், ஒரு டச், உங்களுடைய கரம் தொடுவதாக, இப்பொழுது ஒரு நொடிப்பொழுது வியாதிகள்
காயங்கள் மறைந்து போவதாக, கட்டிகள் மறைந்து போவதாக. கேன்சர் சொல்லி டாக்டர் சொல்லி செக் பண்ண போயிருக்காங்க, ரிசல்ட் வரும்போது அது இல்லாமல் போவதாக. இப்பொழுது எல்லாம் மறைந்து போவதாக. கற்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கி போவதாக. நடக்க முடியாமல் இருக்கிற எல்லா சுளுக்குகள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், முதுகெலும்பு சம்பந்தமான நோய்கள், இடுப்பெலும்பு சம்பந்தமான நோய்கள், கை கால்கள், மூட்டுகள், கரடுகள், ஆண்டவரே அன்றைக்கு சர்வாங்க சுகத்தை தந்த தேவன் இப்பொழுது தலை முதல் கால் வரைக்குமாக எல்லா உறுப்புகளிலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக, 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 இறங்குவதாக. இப்பொழுது சுகம் அளிக்கும் வல்லமை இறங்குவதாக. ஒரு மின்சாரம் தாக்குவதை போல அந்த வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா பொல்லாத நோய்களும் இயேசுவின் நாமத்தில் போ என்று கடிந்து கொள்கிறேன். எல்லா ஊழியர்களாக நாங்கள் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய நாமத்தினாலே இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இங்கிருந்து போகும் பொழுது நடனமாடிக்கொண்டே போகத்தக்கதான ஒரு மகிழ்ச்சி அவங்க உள்ளத்துல. என்ன சந்தோஷம்! இந்த இயேசு உள்ளத்துல வந்ததுனால எவ்வளவு பாரலாம் போச்சு சொல்லி அதை அனுபவிக்கக்கூடிய கிருபையை இப்பொழுதே ஒவ்வொருக்கும் தாரும் ஆண்டவரே, இப்பொழுதே தாரும் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். நீ தொட்டதற்காக நன்றி. சொல்லுங்க, என்னை தொட்டதற்காக நன்றி. என் வியாதிகளின் அந்த கூறு, அந்த வேர்கள் நம்முடைய அக்கினி பாய்ந்ததற்காக நன்றி. எல்லா வியாதியும் நீக்கப்படுவதற்காக நன்றி. என் குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கட்டதுக்காக நன்றி. என் கோர்ட்டு கேஸுக்கு முடிவு கட்டதுக்காக நன்றி. உண்மையே நம்பி வந்து ஆண்டவரே, நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். நான் ஏன் சுமக்கணும்? சொல்லுங்க, நான் ஏன் சுமக்கணும்? நீ எல்லா பாரத்தையும் சுமந்துட்டீங்க, எல்லா நோயும் சுமந்துட்டீங்க. உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.